நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். லொகேஷன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுவும் சுத்தி நிக்கிற வண்டி எஸ்யூவி வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு ஸ்ரீ கணேஷ் காஸ் தான் வந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில இருந்து சரமாதி போகிற ரோட்ல கல்லூர் அப்படிங்கிற இடத்துல இவங்க ஷோரூம் லொகேட் இருக்கு. இன்னைக்கு விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி ஸ்கார்பியோ இருக்கு போது, அதுவும் ஸ்கார்பியோ வரலாற்றிலே ரேட் எல்லாம் கம்மி பண்ணி சொல்றது இவங்களா தான் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கார்பியோ இருக்கு, இனோவா வி டைப் ஒரு லோ பட்ஜெட் கேட்கறவங்களுக்கு இருக்கு. அட்டகாசமான விலைக்கு இந்த பொலேரோ, அதுவும் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரியே நிறைய வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சுக்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் வந்துடலாம். லோ பட்ஜெட்ல 1,65,000 இன்னைக்கு இனோவா ஒரு இனோவாவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமா இவங்கிட்ட வாங்குற வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கேட்காதீங்கன்னு இருக்காப்ல. ரெடி கேஷோட வந்தா நல்ல ரேட் பண்ணி கொடுத்துருவேன் இருக்காப்ல. மேக்சிமம் உள்ளூர் சைடு, அதாவது திருநெல்வேலிக்குள்ள இருந்தால் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி இருந்தா, வெளியே இருந்து வர்றவங்க மேக்சிமம் கேஷோட வாங்க, ஃபைனான்ஸ் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வண்டியோட டீட்டெயிலா பார்த்துலாம். ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி அப்படி கம்பீரமா கொடி போஸ்ட் ஃபுல் குரோம் செட்டோட மஹிந்திரா ஸ்கார்பியோல, அது விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி, க்ரூஸ் கண்ட்ரோலோட இந்த வண்டி வந்துருது. 2009 மாடலு, நம்பர் ஆஃப் ஓனர் 3, ஸ்டார் அலாயிலோட 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. ரியர்ல உங்களுக்கு டிஃபாகர் பேக் வைப்பரோட, உள்ள இன்டீரியரும் பாருங்க அட்டகாசமா இருக்கும். எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டா இருக்கு. உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்லாம் நியூ கண்டிஷன்ல போட்டு வச்சிருக்காங்க. விலையும் பாத்தீங்கன்னா கம்மியான பிரைஸா இருக்கும். 3,64,000 மட்டும் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. நம்பரை பாருங்களேன், நம்பருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு. அதுவும் ஃபுல் கிட்டோட இருக்கு. அதுவும் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி மாசான வண்டி. வெறும் 3,64,000 மட்டும், அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாக்குற ஸ்கார்பியோ 2007 மாடல், 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே லைவா பாருங்க. லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ, அப்படியே அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அப்படியே காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டியில ஏசி ஒர்க்கிங். நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்த ஸ்கார்பியோல ஏசி ஒர்க்கிங்ல இல்ல. ஸோ அதை வச்சு ஏதாவது ரேட்டை நீங்க பேசிக்கலாம். இப்போ இந்த வண்டியினுடைய டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2007, 28 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2,48,000 கேட்கறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க. ஒரு 2,50,000 ரூபாய்க்குல இன்னைக்கு ஒரு எஸ்யூவி எடுக்கணும் அப்படின்னா, அது ஸ்கார்பியோ எடுக்கணும்னா நீங்க ஸ்ரீ கணேஷ் கார்ஸா வரணும். ஸோ அடுத்து பாக்குற வண்டி டொயோட்டோ இனோவால, இது வி டைப் டாப் அண்ட் மாடல், 2007 மாடல் எஃப்சி, அதுவும் வி டைப் டாப் அண்ட் மாடல் வண்டி. ஃப்ரண்ட் பம்பரு, கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. அலாய்வீல், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். 2007, 2030 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி, டபுள் ஏர் பேக், டச் செட்டு எல்லாமே வண்டியில வந்துருதுங்க. இந்த வண்டிக்கு கேட்க இன்சூரன்ஸும் கரண்டா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த ஹெட்லைட்ல கூட அந்த குரோம் பினிஷிங் குரோம் செட் எல்லாமே ஓட்டிருக்காங்க. வண்டி லுக் பாக்குறதுக்கும் அட்டகாசமா இருக்கும். விலையும் கம்மியான பட்ஜெட்டுக்கு 3,94,000 மட்டும் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது நிறைய பேர் கேட்கக்கூடிய பொலேரோ, அதுவும் ஃப்ரண்ட் போஸ்டோட ஃப்ரண்ட் அப்படி கம்பீரமா நிக்கி, எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே போட்டு 2011 மாடலு, எல்லா வீலுமே பலூன் டயர் போட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு இம்போர்ட்டட் அலாய் வீல் கொடுத்து லுக்கே அட்டகாசமா இருக்கும். அதுவும் டிஏ இன்ஜின்ல பொலேரோ கேட்கறவங்களுக்கு 2011 மாடல் டிஏ இன்ஜின்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. ஃபுல் குரோம் செட்டோட, உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. டிஏ இன்ஜின், முக்கியமா டிஏ இன்ஜின், 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 3,93,000 மட்டும். ரேட் பிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நல்ல பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம். எஃப்சி உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி எடுத்தே கையில தந்துருவாங்க. இந்த ரேட்டுக்குள்ள 3,93,000. அதுலயே நெகோஷியபிள் இருக்கு. பெரிய அளவுல இல்லாம சின்ன அளவுல கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பலூன் டயர்லாம் போட்டு அப்படி ஜைஜாண்டிக்கா நிக்கி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு டொயோட்டா குவாலிஸ் எடுக்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு இனோவா குவாலிஸே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி 2,00,000 ரூபாய் மேல சொல்லுவாங்க. 1,65,000, அதுவும் கேஎல் நம்பர் ஐடியா இருக்கு அப்படின்னா தாராளமா எடுங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2006 மாடல் எஃப்சின்னு ஒரு மாசம் லைவ்ல இருக்கு. வண்டியோட அப்படியே அவுட்லுக் எல்லாம் பாத்துருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்டீரியரும் பாருங்க. இன்டீரியர் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட்டா இருந்தா கூட இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் இருக்காப்ல. வண்டியோட டயர் பாயிண்ட பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் 2 டயருமே பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். 80 to 90% மேல இருக்கும். பேக் 2 ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டிக்கு விலை பாத்தீங்க அப்படின்னா
1,68,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இனோவா. ஸோ தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு ஒரு இனோவா, அதுவும் கேஎல் நம்பர் வண்டி வேணும்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாக்குறது ரெனால்ட்ல பல்ஸ்ல ஒரு RXL வேரியண்ட், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். 2012 நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ஓனர் மட்டும் 4. அதனால ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் முதற்கொண்டு வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசிலாம் ஒர்க்கிங் தான் அந்த வண்டியில. லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்காப்ல. வண்டி நேர்ல வேணா வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்பேக் வண்டி கம்மி பட்ஜெட்ல ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள தேடுறீங்கன்னா அந்த வண்டி சூப்பரா இருக்கும். 4 டயருமே அபவ் 70% கண்டிஷன்ல இருக்கும். இதே ரேஞ்சில் நீங்க ஸ்விஃப்ட் எடுக்கணும்னா நம்ம ரேட்டை பார்த்தீங்கன்னா எங்கேயோ வைக்க வேண்டியிருக்கும். ஆனா இதுக்கு அவங்க கேட்குற விலை வெறும் 1,83,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. ஸோ டீசல் வண்டி ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலா உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைச்சிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2010 மாடலு 2030 வரைக்கும் FC கரண்டா 3 ஓனர் கண்டிஷன்ல ஒரு DDI சாதா இன்ஜின். அதனால செலவே மெயினா வந்து மேக்ஸிமம் வந்து வைக்காது. அதுவும் டாடா பிராண்ட்னா சொல்ல வேணும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கோட இந்த வண்டிக்கு விலையும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாத்துருங்க. இன்டீரியர் நல்லா இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் இருக்காங்க. வெறும் 94,000 ரூபா தான் சொல்றாங்க. அது ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசி எடுத்துக்கலாம் இருக்காங்க. நேர்ல விசிட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஃபியட் லினியா இருக்கு. இதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2017 மாடல் டாடா ஜஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு. டீபோர்ட் நிறைய பேர் கேட்பீங்க. அதுவும் FC கரண்டா இருக்கு. இந்த வண்டியில் FC கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ரேட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா பண்ணிக்கலாம். 2017 நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர். இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,52,000 ரூபா மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வண்டி நிறைய பேர் கேட்கிற ஸ்விஃப்ட், அதுவும் லோ பட்ஜெட்ல. நீங்க வெளியே ஆன் ரோட் மார்க்கெட்டை எல்லா பக்கமே வந்து நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டே வந்து இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். 2015 அதுவும் கடைசி. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. குரோம்ஸ் எல்லாமே பண்ணி உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல போட்டு, அதுவும் இந்த லோ பட்ஜெட்டுக்கு 4,14,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க ஸ்விஃப்ட்டுக்கு. அதுவும் 2015 கடைசி. நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரைஸ் பெஸ்டா இருந்தா எடுத்தா போதுன்னு இருக்காப்ல. நேர்ல வந்து பாருங்க. இன்னைக்கு வீடியோல பார்த்த எல்லா வண்டியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அடுத்து ஒரு வண்டி நம்ம கண்ணுக்கு எப்படி இந்த வண்டியை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட டீடைல் கேட்டோம். 1973 மாடல் மார்க் 2 அம்பாஸ்டர் மார்க் 2 இவங்க பேர்ல தான் இருக்கு. ஓன் யூஸ்க்கு வச்சு யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா அலாய் வீலு. இந்த வண்டியில மெட்டாடோர் உங்களுக்கு கியர் பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இசூசு மெட்டாடோர் கியர் பாக்ஸ் வந்து வரும். இசூசு இன்ஜின். வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. அந்த காலத்துல வர அந்த சூட்கேஸ் கைப்பிடியோட உள்ளெல்லாம் பாருங்க. அந்த ஸ்டீரிங் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே நல்லா ஜம்முன்னு அந்த காலத்துல வர மாதிரி அப்படியே இருக்கும் அந்த வண்டி. ஒரு விண்டேஜ் லவ்வர் அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி எடுத்து அப்படி போர்த்திகளை விட்டாலே ஜம்முன்னு இருக்கும். ரேட்டு கம்மி தான். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே இங்க பாருங்க ஃபார்ச்சுனர்ல வர மாதிரி மிரரு, அதுவும் இந்த கொடி போஸ்ட் எல்லாம் கொடுத்து வீட்டில் அப்படி எடுத்து அப்படி ஒரு லுக்கா நிப்பாட்டினா கூட நிப்பாட்டிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 1,97,000 ரூபா சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஓட்டி பழகிறதுக்கு எனக்கு கேஎல் வண்டி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வண்டி உதாம்பா ஓட்டி படிக்க போறேன்னா கேஎல் வண்டி வெறும் 47,000க்கு 2006 மாடல் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வண்டி சுமாரெல்லாம் கிடையாது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க தெளிவா இருக்கும். FC இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. ஆனா வண்டி குவாலிட்டி நீங்க அப்படி வீடியோல எப்படி பாக்குறீங்க அது மாதிரி பளபளன்னு தான் இருக்கும். கேஎல் வண்டி சொல்லவா வேணும். சின்ன அரிப்பு கூட இல்லாம வண்டி நல்லாவே வந்திருக்கு. உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வண்டிக்கு விலை சொன்ன மாதிரி 47,000 ரூபா மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க. அடுத்து ஒரு வண்டி ஃபியஸ்டா பாக்குறோம். ஃபியஸ்டா வந்து 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸோட. இதுவுமே லோ பட்ஜெட். இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தான் இந்த வண்டியை சொல்றாங்க. இந்த வண்டியில ஒரு சைட் லுக் அப்படி காமிச்சிருக்காங்க. எல்லா வீலுமே அலாய் வீல் தான் இருக்கும். இந்த வண்டியில என்னன்னா டச்சப் எல்லாம் இருக்கு. டச்சப் பார்க்கணும். பெயிண்ட் டச்சப் பார்க்கணும். உள்ள டச் செட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங் எல்லாமே இருக்கு. இருக்க சொல்லி அப்படியே கம்மி பட்ஜெட்டுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ட்டாப்ல. இந்த பெயிண்ட் டச்சப்புக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் அதை நம்ம கன்சிடர் பண்ணி வெறும் 1,18,000. 2012 மாடலு டீசல் வண்டிக்கு வெறும் 1,18,000 தான் சொல்றாங்க. அது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது டபுள் டோர் வண்டி. மஹிந்திரா மேக்ஸிமோல டபுள் டோர் வண்டி. இந்த குழந்தைங்களை ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு போறது அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும். உள்ள இன்டீரியர்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சீட் கவர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறனால நிக்குதுன்னு இருக்காப்ல. எல்லாமே கிளீன் பண்ணி நீட்டா வந்து கொடுத்துருவாங்க.
வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 3. இந்த வண்டிக்கு கேட்குற விலை 1,24,000 ரூபாய் கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா யாராச்சும் தொழில் பண்றவங்களுக்கு ஒரு வண்டி இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணலாம். முக்கியமா டபுள் டோர் வண்டி அதான் ஹைலைட். ஏன்னா 2 பக்கமே உங்களுக்கு டோர் வந்துடும். ஸோ அதனால நம்ம பர்பஸ் யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல இருக்க எல்லா வண்டியுமே உங்களுக்கு காமிச்சேன். நான் காமிக்கணும்னு வந்ததே ஒரு 6 வண்டி தான். பட் நான் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே வந்து காமிச்சிருங்க அப்படின்னாப்புல. ஸோ அதனால அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதே அப்படியே ஓவரால் வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். டிஏ இன்ஜினு, ஸ்விஃப்ட் இருக்கு. லோ பட்ஜெட்ல ஒரு இனோவா, அதாவது குவாலிஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கவங்க நீங்க அதை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு டிடிஐ இன்ஜின்ல ஒரு டாடா விஸ்டா வேணும்னா நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. டாடா ஜஸ்ட் வந்து கொண்டு வந்திருந்தோம் டீ போர்டு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வண்டி செட் ஆகும். ஃபியஸ்டா வெறும் 1,18,000 தான் சொல்றாங்க. 1,24,000க்கு மேக்ஸிமம் சொல்றாங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட்லயும் வண்டிகள் இருக்கு. ஸ்கார்பியோ கேட்குற நண்பர்களுக்கு ஸ்கார்பியோவும் இருக்கு. பொலேரோ வேணும்னாலும் பொலேரோவும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஓரியன்டா வண்டிகள் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்க்கு நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வண்டியோட ரேட் எல்லாம் கம்மி பண்ணி வந்து பேசிக்கோங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்து வண்டி எடுக்கலாம். ஆனா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கிடையாது அப்படின்னு இருக்காப்ல. முடிஞ்ச அளவுக்கு கேஷோட வந்தா நல்ல பிரைஸ், என்னால முடிஞ்ச பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா இதுல இருந்து பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னுமே இவங்ககிட்ட நிறைய ஸ்கார்பியோ எல்லாமே வெளியே வேலை நடந்துட்டு இருக்கும். நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. பொலேரோ இன்னும் வேலைகள் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லா வண்டிகளோட டீட்டெயிலும் அடுத்தடுத்த வீடியோஸ்லயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் அவங்ககிட்ட நீங்க கால் பண்ணி கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி.